தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பெரும் விவாதமாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரோமோவில் ஒரு சின்ன சிக்கலை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்களன்னா, தமிழக அரசுடைய இந்த விளம்பரத்தில் இந்திய ரூபாயோட குறியீடு வழக்கமாக தேவநகரி எழுத்து இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிய சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக தமிழக எழுத்து, தமிழ் எழுத்து ரூ என்ற சிம்பிளை இந்த முறை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தாய்மொழியை போற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்னு இதுக்கு அரசு தரப்புல இருந்து விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஆனால் பட்ஜெட் லோகோவில் எப்படி நமக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் நாளைக்கு பட்ஜெட்டை வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் நேரடியாக ஒளிபரப்புவதற்கான பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சிம்பிள் மாற்றப்பட்ட விஷயத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பேசிச்சிருக்காரு. தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தமிழனால வடிவமைக்கப்பட்டதுங்க அந்த ரூபாய் சின்னம், அதை தமிழக அரசு ஏன் மாத்திருக்குன்னு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த ரூபாய் நோட்டோட குறியீடை வடிவமைச்சது ஒரு தமிழர்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த தமிழர் யாருன்னு பார்த்துடலாம். அவருடைய பெயர் உதயகுமார். ரிஷிவந்தியம் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் அவர். இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் தொடர்ந்து ஐஐடி பாம்பேலையும் தன்னுடைய கல்வியை முடித்தவர். இப்போ ஐஐடி கவுஹாத்தியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. கடந்த 2010 அப்போ இருந்த மத்திய அரசு வந்து இதுக்காக ஒரு போட்டியை நடத்தினாங்க. டாலருக்கு, எண்ணுக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனியாக குறியீடு இருக்கு, அதே மாதிரி இந்திய ரூபாய்க்கும் குறியீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்தினாங்க. அதில் தான் உதயகுமார் பங்கெடுத்து தன்னோட டிசைனை சப்மிட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு 2010 ஜூலை 15 உதயகுமார் தான் அதில் வெற்றி பெற்றார்னு அறிவிச்சு 2.5 லட்சம் ரூபாய் பரிசையும் கொடுத்தாங்க அப்போதைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அம்பிகா சோனி. அந்த தமிழர் வடிவமைச்ச அந்த ரூபாய் நோட்டோட அந்த வடிவ சிம்பிள் தான் இன்னைக்கு வரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.